சங்கீதம் 30 வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவர் கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்த நினைவுகளை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வே. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானே. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? குழி உம்மை துடைத்து உம்முடைய சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களத்தை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எல்லாரும் உட்காரலாம். வேதவசனங்கள் வாசிக்கிறது பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது. நன்றியோடு துதிக்கிறேன். இப்போ நன்றியோடு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எப்பமெல்லாம் பிரச்சனைகளை மாற்றுறீங்களோ, நீங்கள் பரிசுத்தமாக ஆகுவதற்கு மனம் திரும்பினா மட்டும்தான் உங்கள் ஆத்மாவில் விடுதலை உண்டாகும். நீங்கள் பரிசுத்தமாவதுக்கு மனம் திரும்பினால் மட்டும்தான் நீங்கள் ஆத்மாவில் விடுதலை உண்டாக முடியும். இல்லைன்னா நீங்கள் சரீர விடுதலை விடுங்க. உங்களுக்கு நீங்கள் காய்ச்சலாக இருக்கும் போதே, மண்டடியாக இருக்கும் போதே ஆத்மாவில் விடுதலை ஆகிட்டுனா உங்கள் சரீர விடுதலை பெருசாக தெரியாது. உங்கள் வீட்டில் உபத்திரவங்கள், உங்கள் கண்ணீரின் பாதைகள், பிரச்சனையின் பாதைகள், வியாதியின் பாதைகளில் உங்கள் ஆத்மா விடுதலை ஆகிட்டுன்னா உங்கள் சரீர பிரச்சனை பெருசாக தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் அல்லேலூயா பிரச்சனை வருகிற நேரங்களில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது நான் இயேசுவை போல மாறுகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறேன். பிசாசினாலே தான் நமக்கு உபத்திரம் வருது. நீ இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறினாதான் பிசாசு உங்களை மேற்கொள்ளாது. புரியுதா? நான் சொல்லுது புரியுதா? இப்போ உங்களுக்கு பிரச்சனை எதனால வருது? பிசாசு எதனால வரோம்? உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தில். அப்போ பாவத்தை அறிக்கை செய்கிற நான் இயேசுவை போல மாறுறேன். அப்போ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தராரு? பலன் தருகிறார். அல்லேலூயா. அப்போ நான் சொல்லுவேன், எல்லா காரியங்களிலும் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை போல மாறும் பொழுது தான் அந்த அந்த காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உண்மை. உங்கள் பிரச்சனை உள்ளவங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், அது ரொம்ப உண்மை. ஆனால் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த விடுதலையானது நிரந்தரமாய் இருக்காது. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமாகணும், நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க வேத வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நீங்க பிசாசின் போராட்டத்திலிருந்து, உங்கள் கண்ணீரின் பாதையிலிருந்து, உங்க பிரச்சனையின் பாதையிலிருந்து விடுதலை ஆக முடியும். அநேக நஞ்சி அதை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. விடுதலை அடையாமல் ஒரு காரியத்தில் அர்த்தம் என்ன? சகிச்சு நஞ்சி ஒரு வியாதினா அதை சுமக்க தான் செய்யணும். ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணியாச்சு கேட்கல அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அல்லேலூயா. எல்லா வியாதியும் உங்களுக்கு வரும், ஆனால் உங்களை பாதிக்காது. ஆமென். ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்? பூமியில் இருக்கிறேன், பிசாசின் மத்தியில் இருக்கிறேன், இருள் சூழ்ந்த மத்தியில் இருக்கிறேன். நான் சேவிச்சு வந்தது விக்கிரகம், எனக்குள்ளே இருக்கிறது மாம்சத்தின் கிரியை. அதனால் எனக்கு வியாதி வரும். ஆமென். ஆனால் அந்த வியாதி உன்னுடைய தீர்க்க ஆயுசையோ உன்னுடைய ஆத்மாவின் சமாதானத்தையோ கெடுக்கக்கூடாதபடி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்.
நிறைய காரியம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய துணை கண்ணை கழுவிட்டு வாங்க போய் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. தெய்வ பயம் அவ்வளோதானே இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் எப்போ பெறுதலோ அப்போ தான் ஆத்துமா விடுதலைக்கு வரும் பொழுது இந்த பூமி உங்களை மேற்கொள்ளாது. இல்லைன்னா ரொம்ப நீங்கள் உங்கள் அறிவினால ஒரு சில காரியங்களை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சில காரியங்கள் உங்களுக்கு விடுதலை ஆன மாதிரி இருக்கும், அது பூர்ண விடுதலை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கொடுக்குற விடுதலை மட்டும்தான் உங்களுக்கு ஆத்ம சமாதானத்தையும் சரீர விடுதலையும் கொடுக்கும். உங்கள் உங்கள் அறிவின் மூலமாய் அந்த டாக்டரை பார்த்தோ அந்த மனுஷனை பார்த்தோ அல்லது ஏதோ வேற கரைச்சி குடிச்சோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பிரயோஜனம் உண்டு. பிரயோஜனம் உண்டா ஏதோ அந்த நேரத்துக்கு அந்த நிமிடத்தில் உங்களுக்கு சரியாயிரும். ஆனால் ஒரு நிமிஷத்தில் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி உங்களுக்குள்ள பலவீனம் உங்கள் ஆத்துமாவை தாக்காதபடி, உங்கள் பலவீனம் உங்கள் சரீரத்தை அதிகமாய் தாக்காதபடி மனம் திரும்புதல் செய்யும். எது செய்யும்? நீ மனம் திரும்புதல் என்னது? இயேசுவை போல என்ன செய்யறோம்? மாறுறோம். மாறினாதான் யாரும் ஜெயிக்க முடியும்? பிசாசை ஜெயித்தாதான் நம்ம நோய் என்ன செய்யும்? நீங்க நீ இந்த ரவுண்டை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. எல்லா நன்மையும் எந்த ஈவும் எங்கேருந்து வருது? ஜோதிகள். அவர்கிட்ட கொஞ்சம் வேணும் இருளோ தண்டனையும் இல்லை. யார் மூலமா தண்டனையும் பிரச்சனையும் வருதுன்னா பிசாசின் மூலமாய். அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நான் இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. நாலாவது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. யாரு பரிசுத்தவான்கள்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களே அவரை என்ன செய்யணும்? நல்ல புகழ்ந்து துதித்து பாடல் பாடி மகிமைப்படுத்தி அவர் உன்னை பரிசுத்தமாக்கினதின் நினைவு கூறுதலை என்ன செய்யுங்க? கொண்டாடுங்க. உங்களை நினைவு கூறுகிறார். எப்ப நினைவுறார்? நீங்கள் பாவம் செய்தால் உங்களுக்கும் தேவனுக்கும் அக்கிரம சுவர் இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஆமென். அப்போ நீங்க பரிசுத்தமாகும் போது அவர் பிள்ளையாகும் போது உங்களை என்ன செய்யறாரா? நினைவு கூறுகிறார். அல்ல, அவருடைய நினைவுல எப்போ வரும்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் போது. அவர் நினைவுல எப்போ வரும்? அவர் எனக்காய் பலியானார்னு நீங்க அறிக்கை செய்யும் போது. அவருடைய நினைவில் எப்போ வரும்? அவர் நம்முடைய பாவத்தை கழுவி இயேசுவை போல மாறும் பொழுது. அதை நம்ம என்ன செய்யணுமா? கொண்டாடணுமா? எப்போ கொண்டாட முடியும்? நீங்க இருளில் இருக்கும் பொழுது கொண்டாடவே முடியாது. எப்போ கொண்டாட முடியும்? அந்த விடுதலையின் உணர்வை நீங்கள் உணர்ந்த பிறகுதான் என்ன செய்ய முடியும்? கொண்டாட முடியும். உணர்ச்சி அல்ல, உணர்வு. உங்க உள் உணர்வுல என் தேவன் என்னை பிள்ளை பேற்றிலிருந்து ரட்சித்தார், என்னை பெரும் வியாதியிலிருந்து ரட்சித்தார், என் பிள்ளைகளை ரட்சித்தார். இதெல்லாம் நீங்க கொண்டாடும் போதுதான் உங்க இருதயத்தின் ஆழத்தில் என்ன வரும்? கொண்டாட்டம் வரும். பரிசுத்த நினைவுகள் என்ன வரும்? அவர் கொண்டாட்டம்னா மகிழ்ச்சி, கொண்டாட்டம்னா சந்தோஷம். அவரை என்ன செய்யறோம்? நினைவு கூறுறதுனால பரிசுத்தத்தை கொண்டாடணும். அல்லேலூயா. கொண்டாடணும்னா என்ன? நான் தேவன் பிசாசின் பிடியிலிருந்து என்ன ஆனேன்? விடுதலை ஆனேன். பிசாசு சாதாரண காரியம் இல்லை. வாசிங்க பாப்போம், நான் சொல்ற காரியங்கள வாசிங்க. 5வது வசனத்துல சாயங்காலத்தில் அழுகை தங்கும். 7வது வசனத்துல அல்லேலூயா. 8வது வருஷத்துல நான் குழியில் இறங்குகையில் குழியில் இறங்குறதுனால இரத்தத்தினால என்ன லாபம் உண்டு? இரத்தம்னு எழுதியிருக்கிற இது என்னுடைய சாவினாலே, என்னுடைய மரணத்தினாலே அவருக்கு என்ன லாபம் இருக்கு? யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே. அதனால ரத்தம்னு எழுதியிருக்கிற இடம் சாவுன்னு அர்த்தம். புழுதி உமை துதிக்க. நான் புழுதியை போல ஆக்கிடுறான் பிசாசு. அடுத்தால அல்லேலூயா நன்றியோடு 11வது வசனத்துல என் புலம்பல் என் மகிமை அமர்ந்திராமல் எனக்கு ரெட்டை உடுத்தி கொண்டேன். இதெல்லாம் நெருக்கத்தில் உண்டாகிற காரியங்கள். புலம்பல் எப்போ புலம்புவோம்?
நெருக்கத்தில் தன்னால புலம்புவான். விடுவிப்பார் யாரும் இல்லையாங்கிறத புலம்புவான். கூக்குரல் இடுவோம். வேதம் சொல்லுது. அப்போ நான் அதாவது ரெட்டுன்னு என்ன அர்த்தம், நம்மை பயங்கரமாய் தாழ்த்துவோம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா இப்போம்லாம் அந்த சண்டையில் சில ஆட்கள் இறந்தோம்னா மண் அள்ளி தலையில் போட்டுக்கிடுவாங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கேங்கன்னு தெரியல, நான் ரொம்ப பார்த்துருக்கேன். தெருவில் சண்டை போடும்போது பார்க்கவே இல்லையா, அவன் யாராவது ஒரு ஆளை அடிச்சாங்கன்னா போதும் மண்ணை அள்ளி தலையில் போட்டுக்கிட்டு நீ இப்படியே ஐயோ அப்படிம்பாங்க. சில குறைஞ்ச வயசில் பிள்ளைகள் இறந்துட்டுனா ஏதாவது இழந்துட்டாங்கன்னா தன்னால் மண்ணை அள்ளி தலையில் போட்டுக்கிட்டு அப்படியே அழுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் யாரும் அழுறதில்லை. இதெல்லாம் பயங்கர புலம்பல், பயங்கர புலம்பல். சில ஆள் தண்ணி சட்டையை கிழிச்சிடுவாங்க அப்படியே. சில ஆள் பல வருஷங்கள் சாப்பிடாம இருப்பாங்க. இந்த வேதனையினால, துக்கத்தினால. அல்லேலூயா. ஆனால் இந்த துக்கம் பூரா பிசாசினால வருது. நீ மனம் திரும்பு, அந்த பரிசுத்தமாக்குகளை கொண்டாடும்படியாய் நீ என்ன செய்ய, மனம் திரும்பு. ஆமென். பாவம் செய்யும் போது தேவன் கோபப்படுகிறாராம். என்ன படுகிறார்? என்னத்தில் எதுக்காக கோபப்படுறாரு? ஆமென். நம்ம யாரு தீமோத்தேயு இருக்கான், வீட்டு முன்னால் 10 எருமை மாடும் சாணி போட்டு நல்ல குளம் மாதிரி கிடக்கு. முதல்ல உள்ளே போய் விளையாடும்போது உள்ளே சாணிக்குள்ளே போயிட்டாங்க. போய் விளையாடும்போது தூக்கி கொண்டு வெளியே விட்டுருக்கோம். இல்லை அங்கே போகாத. 2வது தடவை போகும்போது, 3வது தடவை போகும்போது, முதல் தடவை போகும்போது சாணி இந்த சாக்கடைக்குள்ளே போகும்போது நமக்கு 98 டிகிரி சூடு இருக்கணும். அது என்ன எத்தனை ஆகும் தெரியுமா? 100 டிகிரி ஆகும். கொண்டு வந்து விட்டு மேல்காலெலாம் கழுவி வேற சட்டையை போட்டு எல்லாம் போவாதன்னு ஒன்று. அவன் நல்ல சட்டை போட்டிருக்கு, புது சட்டை போட்டிருக்கு நான் கண்டான். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. உடனே அடுத்தால ஓடி போய் சாணிக்குள்ளே போய் விளாண்டான்னு வச்சு விடுவோம். 100 டிகிரி எவ்வளோ ஆகும்? 102 டிகிரி ஆகும். அல்லேலூயா. 102. அடுத்தால உன்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அடுத்தால கொண்டு போய் இந்த சட்டையை கழட்டி தூர போட்டுட்டு, சாணி போட்ட சட்டையை நிச்சய தூர போட்டுட்டு வேற சட்டையை போட்டு, எல்லாம் நீ சாணிக்குள்ளே போய் விளையாடாத, மோத்திரத்துக்குள்ளே போய் விளையாடாத, மாட்டு மோத்திரத்துக்குள்ளே அப்படின்னு சொன்ன பரவும் திருப்பி போய் விளையாண்டாம்னா டிகிரி எத்தனை ஆகும்? இது யாருக்கு சொல்லுனேன்? அவருக்கு கோபம் வருது. இவனுக்காக மடையனா இருக்கான, இவனுக்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன், காயப்பட்டிருக்கேன், பாவ சாபத்தெல்லாம் சுமந்துருக்கேன், நீ செய்யக்கூடாதுன்னு வேதவசனத்தை சொல்லியிருக்கேன், திரும்பவும் போய் விழுறீங்களே அப்படின்னு என்ன வரும்? என்ன வரும் பாருங்க. 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். போதும், ஒரே நிமிஷம் கோபம். 1 வருஷம் உங்களை தண்டிக்கிறது 1 நிமிஷத்துல தண்டிச்சிருவார் கர்த்தர். அல்லேலூயா. அழகா காப்பார் தாவீதுட்ட. 3 வருஷமா, 6 மாசமா, 3 நாளா? இந்த 3 வருஷத்துக்குள்ள எத்தனை நாளில் எடுத்துருவாரு? 3 நாளில் வேதனையை கொண்டு வந்துருவாரு. 1 நிமிட கோபம். அதில் என்ன இருக்கு? அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கோபம் எப்போ வருது? பாவம் செய்யும் போது. தயவு எப்போ வருது? மனம் திரும்பும் போது, இயேசுவை போல மாறும்போது, சத்தியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் போது, அவருடைய சிலுவையை நினைவு கூறும்போது, நம்மை பரிசுத்தமாகும் போது தயவு வருகிறது. இப்போ உங்களுக்கு தயவுலே நல்ல நாள் இருக்கணுமா? இந்த 1 நிமிஷம் கோபமா ஒவ்வொரு நிமிஷமா கூட்டிகிட்டே இருக்கணுமா? நீங்க மனம் திரும்பி இயேசுவை போல மாறாத வர உங்களை தொட முடியாது கர்த்தரால். ஏன்னா உங்களுடைய பாவம் அவரை தொட விடாமாக்கும். உங்களுடைய அக்கிரமம் நீங்க மனம் திரும்பாம உங்ககிட்ட வரவே முடியாது கர்த்தர். நீ அசுத்தத்தில் இருக்கும்போது அவரை கிட்டே வர முடியாது. அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பும் போது அவன் தயவு நீடிய பொறுமையா இருக்கணும்னா நீங்க இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கழுவப்படுதுன்னா மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 நிமிஷம் கோபம்,
ஆனால் வாழ்வு நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்தவானா இயேசுவை போல மாறும்போது நீடிய வாழ்வு. அடுத்தால என்ன இருக்கு? சாயங்காலத்தில் அழுகை தங்கும், காலத்திலே உண்டாகும். சாயங்காலம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான், 5 மணி. அந்த மலையில் மாடு மேய்க்கும் முதல்ல இந்த இதில் போகுது, ரைட் போகட்டும். மலையில் மாடு மேய்ச்சேன், கொழுந்துரா மலையில் சேருமாதேவியில். அல்லேலூயா. 3 மணி ஆன மாதிரி இருக்கும், 4 மணி ஆன மாதிரி இருக்கும். 5 மணி ஆகிட்டுனா மலையில் இருட்டிடும். ஊர்காட்டில் இருட்டாதே, மலையில் என்ன செஞ்சுட்டு தெரியுமா? 5 மணிக்கு இருட்டிடும். கொஞ்சம் 6 மணின்னு ஆகுதுன்னா இந்த குருவியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். கீங்க 7 6:30 மணி ஆகிட்டுன்னு வச்சுக்கணும். இந்த வண்டுலாம் வீன்னு அப்போ இருக்கும் பயம். அல்லேலூயா. பகலில் ஒன்றும் தெரியாது, பகலில் அங்கே ஒன்றுமே தெரியாது. சாயங்காலம் ஆக ஆக இருள் சுட ஏன் மலையில் 5 மணிக்கு இருட்டிடுது? சூரியன் அங்கே என்ன செய்யுது? மறையுது. மலை அந்த சூரியனை என்ன செய்யுது? மறைக்கு. அதனால் நீங்கள் மலைக்கு இறனவுதுங்க தானே, 5 மணி ஆறினோடனே இருட்டிடும். நான் 3 மணிக்கே மாட்டை இறக்கணும். மாட்டை இறக்கும்போது பெரிய மேலே கொண்டு போய் விட்டுருமா மாட்டை. அங்கே போய் மாட்டை கேக்கேன்லாம் பத்துறது கிடையாது. மரத்தை போய் 2 தட்டு தட்டிட்டா போதும். கேன்னு அந்த மரத்தை 4 தட்டு ஓன்னு சத்தம் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா மாடும் இறங்கிடும். ஒரு 10 மாடு இறங்குனா எல்லா மாடும் வரிசையாக இறங்கிடும். ஆனால் 5 மணிக்கு அப்புறம் அழுக இருக்க, நைட்டு முழுக்க உள்ளே மாட்டிக்கிட்டோம்னா பயங்கர இருள் சொல்ந்துடும். ஆமென். சாயங்காலத்தில் அழுகாது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த இருளின் ஆதிக்கம் அப்படித்தான். லைட்டாக 3 மணி தான் தெரியும், 4 மணி ஆறுதே தெரியாது. ஆனால் இருள் என்ன செய்யுது? சூழுது. 5 மணி ஆறுதே தெரியாது. இந்த தவளையை கொண்டு போய் பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு பானையில் போட்டு அடுப்பில் கொண்டு வச்சுருவாங்களாம். அது கீழே தீயை பற்ற வச்சோடனே அதுக்கு என்ன செய்யாது? தெரியவே செய்யாது. கொஞ்சம் சூடாவ அது உள்ளே அப்படியே செத்து மடிஞ்சிடும். அல்லேலூயா. இந்த சாயங்காலம் ஆகுது, இருள் சொல்கிறது, உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை வர்றது, பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது உங்களுக்கு தெரியவே செய்யாது. ஆமென். யார் மூலமாக வர்றதுன்னே தெரியாது. நம்ம பிள்ளை தானே நினைப்போம், பிள்ளை மூலமாக பிசாசு வரும். நம்ம கணவர் தானே நினைப்போம், கணவர் மூலமாக என்ன வரும்? பிசாசு வரும். நீங்கள் வேத வசனத்துக்குள்ள தெளிவான வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் எந்த வழியாக வருது, இது சரியில்லையேங்கிறது ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். இந்த பேச்சு சரியில்லையே, இந்த நடக்க சரியில்லையே, நீங்கள் சத்தியம் தெரிஞ்சாதான் அது என்ன செய்யும்? நல்ல பாடங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாடங்கள். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, வேதவசனம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, ஆவியானவர் இருக்க மாட்டாரு. இந்த வசனம் இது சொல்லுது, இந்த ஆள் இப்படி சொல்றாரு, இதுக்கு அப்புறம் உள்ள நடக்கக்கூடிய காரியங்கள் பேயின் கிரியங்கிறது உங்களுக்கு வசனம் வந்தால் தான் தெரியும். அப்படி வந்து அநேக குடும்பங்களை, அநேக கிறிஸ்துவர்களை, ஊழியர்களை அப்படியே நசுக்கி சின்ன பின்னமாயிட்டான் பிசாசு. ரூபாய் நிறைய கொடுப்பான். ஊழியத்துக்கு போயிட்டேன்னா பயங்கரமான ரூபாலாம் வரும். அல்லேலூயா. அப்போ வாங்க ஊழியத்துக்கு ரூபா நிறைய வரும். உடனே டக்குனு அவ்வளோ பைக் வாங்குவாங்க, பைக்கை விட்டுட்டு கார் வாங்குவாங்க, காரை விற்றுட்டு அந்த பங்களா கட்டுவாங்க, பங்களா கட்டிட்டு அப்படியே ஆட்கள் கூடும். இங்கே என்ன போயிடும்? சாரம் போயிடும். தேவனை சார்ந்து வாழ்கிற சாரம் போயிடும். இதுதான் இந்த மேனேஜ்மெண்ட்டிலே தன்னுடைய வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அது அந்த தவளை தண்ணிக்குள்ளே போட்டு சூடு ஏற்றுற மாதிரி தான். எங்கன எப்படி இது நம்மளும் நம்ம வாழ்க்கையிலையும் கூட கொஞ்சம் மேன்மை, உலகத்தின் மேன்மை வரும்போது எச்சரிக்கை ஆகணும். உடனே தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஆமென். புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யலாம்? தப்பிக்கலாம். உங்கள் வீட்டில் வர்ற குழப்பங்களை வச்சு இது என்ன கிரியைன்னு கண்டுபிடிக்கணும். நான் இது இப்போ இல்லை, பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டில் சமாதானமாக இருந்தது, ஏதோ சமாதான குறைச்சலாக இருக்க, என்ன காரியம் அப்படின்னு என்ன செய்யணும்? தெரியணும். உன் ஆத்மாவிலே சமாதான குறைச்சல் ஒரு உண்டாயிருக்கா? எல்லாருக்கும் ஆத்மாவிலே எல்லாம் இருக்கும், எல்லாம் சமாதானமாக இருக்குமா இருக்கும். ஆத்மாவிலே ஏதோ சமாதான குறைச்சல் மாதிரி தெரியும்.
வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, சாப்பிட்டு எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு குறைச்சல் தெரியும். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இருள் அது சாயங்காலம் அழுகையை கொண்டு வரும். ஆனால் அடுத்தல என்ன எழுதியிருக்கு? விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். ஆனால் சூரிய உதயம் வந்துட்டுனா எல்லா பயமும் போயிடும். அல்லேலூயா. சூரிய உதயம் ஆயிட்டுனா என்ன ஆயிரும்? எல்லா பயிரும் விடியக்கா. அது மாதிரி ராத்திரி போல வர்ற எண்ணங்கள் பயங்கரமாக நம்மை பாதிக்கும். உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம தெரியல. ராத்திரி போற வர எண்ணங்கள் பயங்கரமாய் நம்மை பாதிக்கும். ஐயோ அதை என்ன செய்ய போகிறோம், இதை என்ன எல்லா காரியத்தையும் அந்த பிசாசானவன் ராத்திரி சிந்தனையில் அப்படியே விரிவாக கொண்டு வந்து காமிப்பான். இது ஆனால் விடியகாலம் விடிஞ்ச உடனே என்ன செய்யும், நம்ம நினைச்சது பூரா விரோதம் இல்லை, மாறாக ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை தெரியும். அல்லேலூயா. நீங்கள் நான் சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்க, நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமீன். ஒரு வயிற்று வலிக்கா, இது கேன்சராக இருக்குமா? ஆமாம் கேன்சர் தான் அண்ணா, அவனுக்கு இப்படி இருந்தது, இவனுக்கு இப்படி இருந்தது அப்படின்னு அந்த அந்த ஒரு நான் கேன்சரில் அந்த காரியங்களை விரிவாகிக்கிட்டே இருப்போம் உள்ளே இருந்து. இது நம்ம சிந்தனையை போய் ஆற்றி என்ன செய்ய முடியாது. வீட்டுக்காரர் பக்கத்தில் படுத்துக்காரு, ஐயா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்ல முடியுமா? கனவு இல்லை, இப்படி சிந்தனை வருதுன்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியாது. சிலர் பயங்கர பயம் ராத்திரி தான் வரும். அல்லேலூயா. ஆனால் விடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுவோம், இந்த சூரியனை பார்க்குறோம், இந்த வெளிச்சத்தை பார்க்குறோம், எல்லாமே மறந்து போயிடும். என்ன எழுதிருக்கு? சாயங்காலத்தில் அழுகை, விடிய காலத்தில் களிப்பு, சந்தோஷம் உண்டாயிரும். அருணோதயம் எப்போ முதிக்க ஆரம்பிக்கும் உனக்கு சந்தோஷம் உண்டாயிரும். மனம் திரும்பி இயேசுவை போல மாறும்போது உனக்கு சந்தோஷம் உண்டாயிரும். அல்லேலூயா. அடுத்தால என்ன எழுதிருக்கு? நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை இடமாய் நிற்க பண்ணி. இதுதான் அநேகருடைய நிலைமை. எழுப்பதில் வந்துட்டோம், அநேக சத்தியத்தை காட்டிட்டோம், கொஞ்சம் ஓரளவு பாவ சாபத்திலிருந்து எல்லாருமே விடுதலை ஆகியிருக்கிறோம். ஆயிருக்கோமா இல்லையா? நீங்கள் வெளியே போய் பாவ சாபம்னு சொன்னால் யாருக்கும் ஒன்றுமே இருந்துச்சு இல்லை, தெரியவே மாட்டேங்குது. சாபம் இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இந்த தெளிவு அநேகருக்கு கொடுத்து உங்கள் வீட்டில் சாபத்தின் கிரி எதுன்னு சொல்லி எல்லாரும் விடுதலையாக இருக்கிறோம். ஆனால் சாபம்னாலே என்னன்னு தெரியல அநேகருக்கு, பாவம்னால என்னன்னு தெரியல. ஆனால் விடுதலை ஆகிருக்கோம். அப்போ ஒரு திமிரு வரும். என்ன வரும்? எல்லாருக்கும். யாரு? எனக்கு நல்ல ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு வேத வசனங்கள் எல்லாம் தெரியும். நான் யார் தெரியுமா? 30 வருஷ கிறிஸ்டின். நான் யார் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணனா எத்தனை பேர் குணமாயிருக்கிறார்கள். நான் யார் தெரியுமா? நான் இப்படி பாவத்திலிருந்து விடுதலையானவன். அல்லேலூயா. வேதம் சொல்லு, அதே வசனத்தை வாசிமா. கர்த்தாவே, உம்முடைய தயவினால். இல்ல, 6வது வசனம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் எல்லாத்தையும் சொல்ல போறதில்ல, மனசுக்குள்ள சொல்றான். யான் தெரியுமா? நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், சாபத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். அவன் கண்ணி வைக்க ரெடியா இருக்கான். ஆனா இதுல திமிரு காமிக்கிறதுக்கு வழி இல்லை. மகிமை பூரா யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு செலுத்தணும். என்ன மகிமை? இதெல்லாம் திருடுறத காரியங்கள். என்னால் ஆகிறது ஒன்றும் அல்ல, என்னால் ஒண்ணுமே ஆகாது. ஆனா இவன் மனசுக்குள்ள நினைக்கான், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனுக்குள்ள வந்துட்டேன், பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், சாபத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், என் பிள்ளைகளை சாபங்கள் தொடராது. இல்ல, உன் வீட்டு வாசல் படியில் என்ன செய்யுது? படுத்திருக்கு, உன்னை தொடர்ந்து பிடிக்கும்னு வேதம் சொல்லுது. நம்ம எச்சரிக்கையா இல்லட்டோம்னா நம்மளை கண்டிப்பா பிடிக்கும். அல்லேலூயா. என்ன இல்லைன்னு பொட்டை பிள்ளை பிள்ளைத்த விடுமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளை பக்கலையேன்னு அங்கே அப்படி இருக்காங்க, பொட்டை பிள்ளைய பிறகு அப்படி இருக்காங்க. அல்லேலூயா. இவ்வளோ நாள் ஆம்பளை பிள்ளைக்கு வரதட்சணை வாங்கினாங்க, இனிமேல் பொட்டை பிள்ளைக்கு தான் வரதட்சணை வாங்க போகிறாங்க. உனக்கு நீ கல்யாணம் முடியணும்னா உனக்கு வரதட்சணை கொடுத்து தான் நீ கட்டிட்டு வரணும். நிறைய போட்டு தான் கட்டிட்டு வரணும். கேட்கா சொந்த வீடு இருக்கா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்,
போவோம். கார் இருக்கா? யார் கேக்கா? பொம்பளை கேக்காப்போம். ஐயோ முந்திட்டோம்னு நினைக்கிறோம். மாறிட்டே ஆம்பளை வாங்குறதெல்லாம் மாறிட்டே இப்போ பூரா பொம்பளை தான் வாங்குறான். உங்களுக்கு தெரியுமா? அதுலும் இது சட்டம் வர போட்டுருவோம். நான் ராத்திரி எத்தனை மணினாலும் வருவேன், கேட்கப்படாது. ரொம்ப பேர் இப்படி மாறிட்டாங்க. இவங்களாம் முந்தியமெல்லாம் வரதட்சணைலாம் கேட்கவே முடியாது. காவிரியா சக்க போடுன்னு நினைக்காரு. நம்ம வாங்கிட்டு கட்டி கொடுக்கலாம்னு. இல்லை உண்மையில் இங்கே இல்லை, சென்னை, கோயம்புத்தூர் இந்த பகுதி பூராமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த பிள்ளைகள் நல்ல டாக்டரு, கலெக்டரு, நல்ல படிப்பு, நல்ல வருமானம் வந்த பிறகு டேரெக்டாக காக்கு. அடுத்தால எனக்கு ரைட்டு. அடுத்தால கர்த்தாவே உம்முடைய தயவினால் ஆமென் நீர் என் பர்வதத்தை நிற்க பண்ணினீர் இருந்தீர். அவன் என்ன சொல்லலாம், இவ்வளோ நாள் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், பெரிய வீட்டில் இருந்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்ல பைக், ஹீரோ பைக்கு தானே, ஹீரோ பைக் ஓட்டுனேன், புல்லட்டில் வந்தேன், எல்லாம் ஏதோ மாற சாப்பிட்டேன். திடமாக என் பர்வதத்தை என்ன செய்ய பண்ணினீர்? நிற்க பண்ணினீர். நான் 3 தடவை சாவு வரையும் போயிருக்கேன். இப்பவுமே எந்திரிச்சு வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கேன். கர்த்தர் என் பர்வதத்தை என்ன செய்தார்? திடமாய் நிற்க பண்ணினார். நான் 3 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தேன், நகை போட்டு கட்டி கொடுத்தேன். அது என் பர்வதத்தை என்ன செஞ்சாரு? திடமாய் நிற்க பண்ணினார். ஊர்லே இல்லாத அளவுக்கு என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை திடமாய் நிற்க பண்ணினார். அடுத்தால வர்றது என்ன வருதுன்னு பாருங்க. உமது முகத்தை நீர் மறைத்து போச்சு. ஆமென். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க தண்ணி தான் இந்த திடன். அவர் முகத்தை மறைச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சது. கலங்கினவனானே, உம்முடைய பார்வை என்னை விட்டு விலகும் பொழுது நான் கலங்கினவனானே. நீங்க அவரை பார்த்தாதான் அவர் உங்களை என்ன செய்வாரு? பார்ப்பாரு. அதால இருக்கு, கலங்கினவனானேன், நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து ஒரு சத்தியத்தை அறிவிக்குமோ? அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், கத்த ஆரம்பிச்சிட்டான். என் சாவு உமக்கு அலலியா குழியில் இறங்கியில ஏதாவது லாபம் இருக்கா? குழின்னா பயங்கரமான பிரச்சனை இல்லை, நான் செத்துட்டேன்னு வச்சு விடுவோம். உமக்கு என்னவாது லாபம் இருக்கா? என்ன புழுதி ஒண்ணுமில்லாத அந்த புழுதி உன்னுடைய சுவிசேஷம், நீர் மரித்தீர், உயிர்த்தீர், அலலியா பரலோகத்தில் வீட்டிருக்கிற சுவிசேஷத்தை சொல்லுமா? என்னால் என்ன லாபம் உண்டு? அந்த மேலே என்ன சாகிறதுனால என்னையா லாபம்? ஜெபம் பண்ணுதான், என்ன செய்தான்? ஜெபம் பண்ணுதான். தன்னை வளர்ந்து, ஆண்டவரே என் நிலைமை இது, இந்த அலலியா நான் குழியில் இறங்கின மாதிரி ஆயிட்டேன், உன்னுடைய முகத்தை மறைச்சிட்டீரு, கொஞ்சம் என்னை பார்க்கிறோம் பாருமாண்டவரே. ஹல்லேலூயா, பாருமாண்ட. அதால என்ன இருக்கு? 10வது வசனம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி இதுதான் ஜெபம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய நினைவுகளிலே பரிசுத்தமாக்கும், என் இருதயத்தின் யோசனைகளை பரிசுத்தமாக்கும். நான் இப்போ வீட்டில் விடியாலும் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய இருதயத்தில் தோணின காரியம், யாருமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணல. இல்லையா? நான் மட்டும்தான் பண்ணலாம் சொல்லலை, ஆனால் ரொம்ப பேர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணவங்கள அப்படியே கால ஜெபம், சாயங்கால ஜெபம், அப்படியே காலம் இருந்துச்சு, ஆளுக்கு 2 குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க. சோத்திரம் மாத்திரம் சோத்திரம் முடிஞ்சது. அந்த ஒரு 2 பாட்டு படிக்க வேண்டியது, நன்றி சொல்லுங்க வேண்டியது, எந்த உணர்வும் உணர்வே இல்லை. இங்கே 10 பேரை கொண்டு வந்து வச்சு எனக்கு ஒரு ஆசை, எல்லாரையும் கூட்டு வச்சு வைராக்கியமாக ஜெபம் பண்ணணும்னு. வைராக்கியமாக ஜெபம் பண்ணாதான் பிசாசு என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இவங்க அந்த ஜெபத்துக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அல்ல இல்லையா? அந்த அந்த ஜெபம் பண்ணக்கூடிய அந்த சத்தம் இல்லை, சத்தம் கிடையாது. உங்கள் உள் உணர்வின் அல்லையா வெளிப்பாடு, அந்தரங்கத்தில் நினைவின் வெளிப்பாடு, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினதின் வெளிப்பாடு.
நீ சத்தியத்தில் நடத்தின நடத்தையின் வெளிப்பாடு ஜெபமா மாறணும். அல்லேலூயா, ஜெபமா மாறணும். கூக்குரல் இட்டார்களாம், 2 பேர் கூக்குரல் இட்டாங்க. சோதங்குமார கூக்குரல் இட்டது, எகிப்தில் ஜனங்கள் கூக்குரல் விட்டாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? இவன் பாவம் செய்து பாவத்தில் காயப்பட்டு கூக்குரல் எடுத்தாங்க. ஆனாலும் பாவத்திலேருந்து என்ன செய்யல, வெளியே வரல. சோதாங்கோமாரின் பாகம் அல்லையா, ஆணுக்கு ஆண் திருமணம் பண்ணுவது, பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்ணுவது, லேஸ்பியன் செக்ஸ் அல்லையா, இதில் தீவிரமாக இருந்தாங்க. இதனால் தேவன் தண்டித்தார். இவருடைய கூக்குரல் இட்டார்கள், தேவன் அழிக்க துணிந்தார். எதை? சோதாங்கோமார அக்னினால் அழிக்க துணிந்தார். பைபிளில் முத அக்னியா இருக்குன்னு யார் தெரியுமா? பிசாசு தான் அக்னியா இருக்கணும். யோபுவில் இறக்கணும். யோபுக்கு அப்புறம் தான் 1000 வருடத்துக்கு அப்புறம் தான் பைபிளை வெளியே வருகிறது. ஆனால் இன்னைக்கு யாத்ராமத்தில் வரும்போது 3வது அதிகாரத்தில் வரும்போது தேவன் அல்லையா எகிப்து ஜனங்களின் கூக்குரலை கேட்குறாங்க. யாருன்னு கேட்டால் 400 வருஷமா தேவனை சேவிக்கல, எகிப்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. தேவன் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பார்வோன் அடியாட்களை வச்சு சாப்பாடு கொடுக்காம அடி நச்சு வேலைகளை வாங்கினான். அல்லேலூயா. அப்பதான் கண் திறக்கப்பட்டு தேவனை தொழுது கொள்ள எண்ணம் வந்து தேவனை துதிக்க, தேவனை தேட கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த கூக்குரலை கேட்ட தேவன் இவங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, சோதோம் என்ன செஞ்சாரு? அழிக்க இறங்கினார். ஆனா எகிப்து தேசத்தை அழிக்கிறதுக்கு இறங்கல, அவரை விடுவிப்பதற்காக தேவன் இறங்கினார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? கூக்குரலாய் மாறணும். நீங்க சும்மா யானதான ஜெபமெல்லாம் கேட்கப்படுதலா பண்ணே பிரயோஜனம் கிடையாது. கூக்குரலாம் நீங்க சட்டம் இல்லை, உன் கண்ணீரை அண்ணாலை போல ஊற்றி விடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மனசாவத்தை அப்படியே தேவ சமூகத்தில் வைக்கணும். அதை எப்போ வைக்கும்? சங்கு முடி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வைக்கும். இந்த 400 வருஷமா வைக்கல. அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வனா வந்துட்டான். அவன் வந்தவன் யோசேப்பே தெரியாது. இந்த ஜனங்கள் வேற ஜனங்களா இருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் போட்டு மாட்டிட்டான். அதனால கூக்குரல் உண்டானது. நீங்க அந்த மனசை ஊற்றி விடாத வரை அல்லேலூயா உங்கள் துக்கம் எப்பவும் சந்தோஷமாய் மாறாது. தாசிவம் நான் முடிச்சிட்டேன். 11வது வசனம். என் புலம்பலை இது எதிர்முனை. நேற்று புலம்பல் ஒரு நிமிஷத்துல உங்க ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியும். ஆனா உன் ஜெபம் உண்மையா இருக்கணும். அநேகர் ஜெபிப்பதில்லை, அது உண்மை. அநேகர் தேவனை தேடுவதில்லை, அது உண்மை. அல்லேலூயா. இதெல்லாம் காரியம். அதனால முடிச்சேன். அடுத்தால என்ன இருக்கு? என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டினீர். ரெட்டு அல்லையா இரவும் பகலும் அழுது அல்லையா அழுக்கான துணியை உடுத்திக்கிட்டு ஆண்டவரே நான் வாழ்ந்ததுக்கு செத்தரலாம் அப்படின்னு இருக்கிற தலைகீழாய் மாற்றுவார். அல்லேலூயா. தலைகீழாய் மாற்றுவார். புதிய ஏற்பாட்டில் அநேக அல்லேலூயா சீசர்கள் ஜெப நேரம் வைத்திருந்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஜெபம் நாதமாகிய 9வது வேளையிலே பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போனாங்க. இயேசு அந்த ஜெப ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படியாய் போகிறார். ஆனா நமக்கு ஜெபத்துக்கு டைமே கிடையாது. அநேகர் ஜெபம் பண்ணபடியாக மாட்டிக்கிடாதீங்க. இந்த கடைசி நாட்கள்ல மாட்டிக்கிடாதீங்க. கொடூர காலம். இந்த காலத்தில் மாட்டிக்கிடாம ஜெபம் பண்ணணும்.